மொழியில் இருந்து வெளியேற்றினார்கள், அமைதியாக இருந்தோம். பிறகு வரலாற்றிலிருந்து வெளியேற்றினார்கள், பேசாம இருந்து விட்டார்கள். பிறகு வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார்கள், பேசாம இருந்து விட்டார்கள். பிறகு உழைப்பில் இருந்து இப்போது வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியர்கள் அந்த உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் நிலத்திலே. அவர்கள் சொல்வது தமிழர்கள் வேலைக்கு வரமாட்டார்கள், தமிழர்கள் குடித்துவிட்டு படுத்துக் கொள்வார்கள், தமிழர்கள் சோம்பேறிகளவும் உழைக்க திறனற்றவர்கள் போலவும் ஒரு கட்டமைப்பு. குடிக்கிறான், குடித்துவிட்டு படுக்கிறான் என்றால் யாருடைய பிழை? யாருடைய பிழை? குடிக்க வைக்கிற அரசு என்ன தன்னை குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. காவலர்கள் நம்ம அன்பு சகோதரர்கள் கைது பண்ணிடுவாங்க. குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம். ஒரு நாட்டில் ஒரு விதி, குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம். நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வரக்கூடாது. அங்க வண்டியை விட்டு உருண்டே வரணும், அப்படி உருண்டு வீட்டுக்கு வரணும். அப்ப நீ ஒண்ணு செய், ஆவின் பால் விற்கிறீல்ல, வீட்டு டோர் டெலிவரி பண்றீல்ல, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆஃப் குவார்ட்டர் டோர் டெலிவரி பண்ணிடுவோம். அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அவன் கேட்கிறானே, நட்டத்துல ஓடுற ஆவினை வீடு கொடுக்குற, லாபத்துல ஓடுற டாஸ்மார்க் சரக வீடு கொடுக்க மாட்டியா கேட்கிறான் ஒருத்தன். அது வேடிக்கை இருக்கலாம், ஆனால் அது நியாயம் இருக்கு. என்ன ஒண்ணு குடிச்சுட்டு வண்டி ஓட்டாத அப்படின்னா அதுக்கு தண்டனை விதிக்கிறது. திறந்து வச்சிருக்க கடை திறந்து வச்சிருக்கான்ல, அந்த ஆளு என்ன பண்ணலாம்? அவர் என்ன பண்ணலாம்? உலகத்துல கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்ச செத்தவன் வீட்டுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுத்த அரசு உலகத்திலே தமிழ்நாட்டு அரசு தான். அவங்களுக்கெல்லாம் நான் செலவைக்கணும்னு இருக்கேன். அதுக்கு தான் செங்கலை தம்பி வச்சிருக்காரு பாருங்க, உதயநிதி காட்டிக்கிட்டே இருக்காரு பாருங்க. அந்த செங்கலை பத்திரமா வச்சிருக்க சொல்லி அதுல சமாதி கட்டி ஒரு சிலையை வைக்கணும். இவங்களுக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று 2 போர் வீரன் செத்து போயிட்டான். சேலத்தை சேர்ந்த நம்ம தம்பிகள் ராணுவத்துல ₹1 காசு கொடுக்கல. இந்திய நாட்டு ராணுவத்தில் இறந்தா இந்திய நாடு ஒரு நிவாரணமும் கொடுக்காது. ஒரு 10 லட்சம் கொடுப்போம், ஊக்கத்தொகை கொடுப்போம், ஒன்னும் செய்யாது. இவனும் செய்ய மாட்டான். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம். ஏன்? வித்தமை வேலைதான், வித்தமை வேலைதான். அதனால பேர் கட்டு போயிடும். அரசாங்கம் வித்தா நல்ல சாராயம், அதே நீங்க வித்தா கள்ளச்சாராயம். கல்லு கடையை ஏன் திறக்கல? யாரா பதில் சொல்லு. கல்லு கடை ஏன் திறக்கல? எங்க ஐயா கல்லு நல்ல சாமி போராடி இதுவரைக்கும் போராடி தான் இருக்கு. அவர் சவால் விடுறாரு. கல்லு உணவின் ஒரு பகுதி, அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியத்திலிருந்து தமிழர் மரபில் தமிழர் தேசிய குடிபானமா இருந்திருக்கு. அவ்வையே அதிகமானலாம் கல் உண்டார்கள் என்று இருக்குது. கல்லு உணவின் ஒரு பகுதி. அப்ப கல்லு ஒரு இயற்கை மூலிகை சாறு. பனம்பால் தென்னம்பாலுங்கிறது மூலிகை. ஒரு சின்ன அருகம்புல் சாறு, கோதுமை புல் சாறு உடம்புக்கு நல்லதுன்னா எவ்வளவு பெரிய புல் பனை, எவ்வளவு பெரிய புல் தென்னை மரம், அதனுடைய சாறு. அதை மது என்று தடை செய்த அரசு தமிழ்நாடு அரசு தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.